என் தங்கப்பிள்ளையே, அதிர்ஷ்ட செய்தியை நீ ஒருபோதும் தள்ளிவிட்டு விடாதே. உனக்கான அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருப்பது உன் தாயானவள் நான் அல்லவா? நான் உன்னோடு நின்று உனக்காக பேச நினைக்கும் இந்த நேரம், உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த பொழுதுகள் எல்லாமுமே உனக்கான நன்மைகளை உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன் தாயின் அன்பு அரவணைப்பும் எந்த இடத்திலும் உனக்கு நிச்சயமாக கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தாலும் சரி, அதனை எப்பொழுதும் உன் முன்னால் ஓடி வந்து முதலில் சொல்பவள் உன் தாயானவள் நான் அல்லவா? நாளை உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் கண் விழிக்கும் பொழுது அவரின் முன்னால் நீ சென்று நிற்க வேண்டும். நான் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரணத்தை புரிந்து கொண்டால் நிச்சயமாக என் குழந்தை நீ மகிழ்ச்சி அடைவாய். என் பிள்ளையே, எத்தனையோ இரவுகள் கண்ணுறக்கமில்லாமல் தவித்திருக்கிறாய். எத்தனையோ பொழுதுகள் எதற்காக விடுகிறது என்று நீ நிச்சயமாகவே அழுதிருக்கிறாய். இப்படி உன்னுடைய கண்கள் குளமாக நிற்பதையெல்லாம் கண்ட பிறகு உன் தாயானவள் இந்த விஷயத்தை உனக்கு சொல்லாமல் போக முடியுமா? உனக்கான ஒரு சந்தோஷத்தை கொடுக்க ஒருவர் வரும் பொழுது, அவர் வருகின்ற நேரம் நீ அவரை பார்த்தால் போதும் என்று மட்டும்தான் உன் அம்மா சொல்கின்றேன். அதை மட்டும் நீ செய்துவிட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் நாம் சொல்லும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரங்களை எல்லாம் என்னவென்று உருவாக்கி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை உன்னுடையதாக்கி உனக்கென நான் கொண்டு வந்து சேர்க்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்க வேண்டும் என்பதுதானே உன் தாயின் விருப்பமாக இருக்க முடியும். அப்படித்தான் இன்று இந்த வராகி உன்னுடைய விருப்பத்தை மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையையும் உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டிய ஒரு சந்தோஷமான செய்தியை கொண்டு உன் முன்னால் நான் வந்து நிற்கிறேன். இந்த நேரம் இந்த விஷயங்கள் என்னவாகும் என்பதனை எல்லாம் நீ ஒரு ஓரமாக தூக்கி எறிந்துவிடு. இத்தனை நாளும் நடக்காமல் போனது எல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன சொல்லி தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி எதுவானாலும் சரி, நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு சந்தோஷத்தை எடுத்துச் சொல்லும் போது அதை ஒவ்வொன்றையும் நாம் எப்பொழுதுமே நல்லபடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது. இந்த நேரம் உன் அம்மா உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்வேன் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களும் ஆச்சரியங்களை கொடுக்கும். அத்தனை விஷயங்களிலும் உனக்கான நன்மைகள் பிறக்கும். உனக்குள் இருக்கின்ற இந்த கண்கள் கலங்கி நிற்கின்ற நேரங்கள் எல்லாம் குறைந்து உனக்குள்ளேயே உன்னை நம்புகின்ற ஒரு நல்ல மனநிலை உருவாகும். நீ நினைப்பாய், நான் நினைப்பது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ நம்புவாய். நம்முடைய எண்ணங்கள் நம் விருப்பங்கள் எல்லாமும் நிறைவேறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நீ யோசிப்பதை விடவும் உனக்கு பல நல்ல சிந்தனைகள் கிடைக்கும். நீ நினைப்பதை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு பல நல்ல மாற்றங்களை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டாயானால் அது போதும். சரியானது உன் வாழ்க்கையாக மாறும். தெளிவானது உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். நமக்காகத்தானே நம் தெய்வம் நம் வாழ்க்கையில் வருகின்றது. நமக்காகத்தானே இந்த தெய்வம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மிடம் ஒப்படைக்க துடிக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது நாம் விரும்புகின்ற எதுவும் நம்மை விட்டு செல்லாது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்படுகின்ற எந்த விஷயங்களும் நம்மை விட்டு விலகாது என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளை, எதிர்பாராத பல தருணங்களை எல்லாம் சந்தித்து வாழ்க்கையில் நாம் கண்ட கஷ்டங்கள் போதாதா? இன்னுமா அம்மா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்று நினைக்கிறாயா? நான் விடுவேனா? என் பிள்ளையே, உன்னை இப்படியே கஷ்டத்தில் இருக்கத்தான் நான் விடுவேனா? உனக்கான நல்லதை கொடுக்கும் வரை நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
உனக்கு ஒரு நன்மை பிறக்கப் போகிறது. அதை நான் உன்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அப்படியானால் தினம் தினம் நான் உன்னை தேடி வந்துதானே ஆக வேண்டும். நீ என்ன சூழ்நிலையில் இருக்கிறாய், எப்படி இருக்கிறாய் என்பதனை எல்லாம் தாண்டி உனக்காக ஒவ்வொரு நிலையையும் நான் கடந்து வர உதவுவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான சந்தோஷத்தை எல்லாம் உன் வசமாக்கி நான் கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மனமுடையாமல், மனம் பதறாமல், தேடி வரும் இன்னல்களை எல்லாம் கடந்து உனக்கான நேரங்களை எல்லாம் ஒதுக்கி எப்பொழுதும் நல்ல மனநிலையோடு நீ இருக்க கற்றுக்கொண்டாயானால் உன்னை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை தேடி வந்து உனக்குள் நல்ல புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நின்றது எல்லாமும் போதும். இனி இதற்காக கலங்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை என்பதுதான் உண்மை. நீ நினைத்தால் எல்லாவற்றையும் ஒரு நொடியில் மாற்றிவிட முடியும். நீ நினைத்தால் அத்தனை விஷயங்களையும் உன்னால் நிச்சயமாக நல்லபடியாக நல்ல வழிக்கு கொண்டு வந்து விட முடியும். அதைத்தான் அம்மா இப்பொழுது உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நாளைய விடியும் பொழுது ஏன் விடுகிறது என்று நினைக்காமல் இதற்காகத்தான் விடிந்திருக்கிறது என்பதனை நீ காண வேண்டும். யாரை காண வேண்டும் என்று உன் அம்மா நான் சொல்வதை நிச்சயமாக சற்று பொறுமையோடு நீ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். பொறுமை என்ற ஒன்று உனக்குள் இருக்கும் வரை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் யாராலும் உன்னை அசைத்து பார்த்துவிட முடியாது. நாம் பொறுமையோடு தான் எதையுமே எதிர்கொள்ள நினைக்க வேண்டும். பொறுமை இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நாம் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு நல்லதை நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்து உனக்கு தருவது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கான நம்பிக்கையை மேலும் மேலும் உனக்கு உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மேலும் மேலும் உன்னுடைய வெற்றியை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று யோசித்து என் பிள்ளை இனிமேலும் நீ கலங்கி கொண்டிருக்காதே. உனக்கு நடந்தது எல்லாமும் நடந்ததாகவே இருக்கட்டும். இனிமேல் நடப்பது ஒவ்வொன்றும் என்னுடைய எண்ணங்களால் உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது நீ என்னென்ன விஷயங்களை கடந்து வந்திருக்கிறாய் என்று சற்று சிந்தித்துப்பார். உன் தாயானவள் நான் வந்து உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் நடத்தி இருக்கிறேன் என்று சற்று நீ சிந்தித்துப்பார். நான் உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ எப்பொழுதும் எந்த நிலையிலும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன் முன்னால் கொண்டு நிறுத்துவதையெல்லாம் என் பிள்ளை எப்பொழுதும் நீ ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு இழந்தது எல்லாம் போதாதா? அவசரப்பட்டு வாய்விட்டு நாம் கதறியது எல்லாம் போதாதா? இனி நடக்கும் விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் உண்மைகளை எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து நான் வரக்கூடிய இந்த காலங்களை எல்லாம் என் பிள்ளை இனிமேலும் நீ விட்டு விடாதே. உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷத்தை உனக்கென மீட்டெடுத்து கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. இனி எந்த நேரம் என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் தாண்டி உன்னை சூழ்ந்து வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எதற்குமே நாம் எல்லாவற்றிலும் சரியான புரிதலோடு தான் நம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை மறக்காதே. உன்னை மற்றவர்கள் ஒரு விஷயங்களை சொல்லும் பொழுது அதை நீ நம்புகிறாய் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? உனக்கு அறிவு இல்லை என்றுதானே அர்த்தம். மற்றவர்களின் வார்த்தையை கேட்டு நாம் ஒரு முடிவை எடுக்கிறோம் என்றால் உன்னுடைய அறிவு அங்கே எங்கே போனது என்றுதானே பல கேள்விகள் மற்றவர்களை கேட்பார்கள். இதையெல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்பதனை ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரம் நான் சொல்ல வந்த இந்த காரியங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையில் நடத்துவதையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிகழ்வுகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் அல்லவா? எல்லா நிகழ்வுகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக நடத்தி தரும் அல்லவா?
இது எல்லாமும் உனக்கு என்னவென்று நீ புரிந்து கொள்ளும் சூழ்நிலைகளை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு தந்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நிலைகளை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரத்தை எதிர்பார்க்கும் இந்த காலம் இனிமேல் எப்பொழுது என்று நீ யோசித்து கொண்டிருக்காமல் உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்லித் தருகின்ற இந்த விஷயத்தை சற்று பொறுமையாக கேள். என் குழந்தையே, நாளைய விடியல் என்பது ஞாயிற்றுக்கிழமையினுடைய விடியல். பொதுவாகவே எந்த ஒரு நாளையுமே நாம் எதிர்கொள்ள துணியும் போது, விடியும் பொழுதை வெற்றி பொழுதாக மாற்ற நினைக்கும் பொழுது, சூரிய பகவான் கண்விழிக்கும் நேரத்தில் நாமும் அவரை கண்விழித்து பார்த்து விட்டோமானால் அந்த நாளில் நாம் செய்ய நினைக்கின்ற எல்லா விஷயங்களும் நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஞாயிற்றுக்கிழமை விடியல்தானே நாம் நல்லபடியாக உறங்கிக் கொண்டிருப்போம் என்று சொல்லி நீ தூங்கிக் கொண்டிருக்காமல் ஞாயிற்றுக்கிழமையின் விடியலில் நல்லதை உருவாக்க, நல்லதை நடத்த என் பிள்ளை நீ தெளிவு கொண்டு இருந்தால் அது போதும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். அதாவது சோம்பேறித்தனமில்லாமல் இன்றைய நாள் நமக்கு விடுதலை கிடைத்து விட்டது, நாம் நல்லபடியாக நீண்ட நேரம் உறங்கலாம் என்று சொல்லி உறங்கிக் கொண்டிருக்காமல் என் பிள்ளையை நீ எப்பொழுதும் போல விடியற் பொழுதை சூரிய பகவானினுடைய முகத்தில் கண்விழித்து அந்த நாளை நீ தொடங்கிவிடும். எப்பொழுதும் உனக்குள் இந்த சுறுசுறுப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது இருந்தால் மட்டும்தான் எந்த காரியத்தையும் உன்னால் நிச்சயமாக சரியாக சாதிக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் நன்மைகளையே கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரம் நமக்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொண்டு எப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீயும் உனக்கான நேரத்தை நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்கான மாற்றங்களை எல்லாம் நீ கண்டுகொள்ள வேண்டும். எப்பொழுதும் சோம்பேறித்தனம் இல்லாமல் உனக்கான வாழ்க்கையில் உனக்கான நேரங்களையும் நிமிடங்களையும் நீ நல்வழிப்படுத்த வேண்டும். நேரம் பொன் போன்றது. உன்னிடத்தில் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு வேண்டியதல்லவா? இந்த நொடிகளை நீ ஒருபோதும் விட்டுவிடாதே. வாய்ப்புகளை எப்பொழுதும் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ எப்பொழுதும் உண்மையென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி பதறாது. தேவையான விஷயங்களை நீ தெளிவோடு ஏற்றுக்கொண்டு மனநிறைவோடு இருந்து விட்டால் அது போதும். உனக்கு நல்லது நடக்கும். எப்பொழுதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் விரும்பியதையெல்லாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். என் பிள்ளைக்கு எதிர்வரும் காலம் எல்லாவற்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதுதானே உண்மை. நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக உணர்த்தும் என்பதுதானே உண்மை. அதுபோலத்தான் உன் தாயானவள் நானும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரிபட எடுத்துச் சொல்லும் இந்த நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் நீ விட்டுவிடாமல் மனநிறைவோடும் நம்பிக்கையோடும் இருந்து இதனை எதிர்கொள்ள துணிந்துவிடு. நான் இருப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் சொல்லக்கூடிய விஷயங்களையும் நிச்சயமாக என்னவென்று நீ ஏற்றுக்கொள்வாய். அத்தனையிலும் உன்னுடைய வெற்றி உன்னை தேடி வருவது நிச்சயமாக உன் கண் முன்னால் என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும். என் பிள்ளையை ஏமாற்ற நினைப்பவர்கள், அடுத்தவர்களை ஏமாற்றி அதில் பிழைப்பு நடத்துபவர்கள், இவர்கள் எல்லோருமே நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த விஷயங்களினாலேயே தன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் தொலைப்பார்கள் என்பதனை நீ மறக்காதே. உனக்காக எந்த நேரம் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் போல மகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எதிர்பாராததை கூட இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும். நீ ஆசைப்படுவது போல உனக்கு எல்லாமும் நம்பிக்கையோடு கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த வாழ்க்கையை எந்த காலத்திலும் என் பிள்ளை நீ தொலைக்காமல் இருந்து விட்டாலே அது போதும். உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் இனி உனக்கான நம்பிக்கையை கொடுத்து இனி எப்பொழுதும் உன்னை மீட்டெடுக்க வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதே நடக்கட்டும் என் பிள்ளைக்கு. இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ விரும்புகின்ற சந்தோஷம் உனக்கு பிறக்கட்டும். தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு விடிந்த ஞாயிற்றுக்கிழமையின் பொழுது உனக்கான பொழுது என்று நீ நம்ப வேண்டும். எனக்கான நேரம்
இது எனக்கான தருணம். நான் இந்த நாளிலும் நான் நினைக்கின்ற விஷயங்களை சாதிப்பேன் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும். உன்னுடைய சாதனை புரிகின்ற எண்ணங்களும் உனக்குள்ளிருந்து நல்லதை உனக்கு எடுத்துச் சொல்லும் நிலைகளும் எப்பொழுதும் நல்ல மாற்றத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கான அதிர்ஷ்டத்தை எப்பொழுதும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வத்தினுடைய அருளால் உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகள் நடக்கத்தான் காத்து கொண்டிருக்கிறதல்லவா? இனிமேலும் எதையும் கடந்து இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து நீ நம்பிக்கையோடும் மனநிறைவோடும் இருந்து விட்டால் அது போதும். எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் காலம் உண்டு. நீ ஆசைப்படுவதை விடவும் சரியான விஷயங்களும் நடக்கும். ஒருவேளை நீ இது நடக்காது என்று நினைத்திருப்பாய். ஆனால் நாளைய விடியலில் அது கூட நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அல்லவா? எப்பொழுது என்ன நடக்கும் என்று நம்மாலேயே சரியாக புரிந்து கொள்ள முடியாத பொழுது நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்து நாளைய பொழுதை நீ மிகவும் கவலையோடு எதிர்கொள்ள நினைக்காதே. எல்லா நாளுமே நமக்கு நல்ல நாள்தான். நடப்பது என்னவென்றாலும் அதை ஏற்றுக்கொள்ள நாம் துணிந்திருந்தோமானால் அது எப்பொழுதுமே நீ சரியாக உணர வேண்டும். அது மட்டும் நீ சரியாக செய்து விட்டாயானால் அதன் பிறகு யாராலும் உன்னை அசைத்து பார்த்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பதை எல்லாமும் நன்மைக்கே என்று சொல்லி நாம் இங்கிருந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக நம்மை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கான ஆச்சரியத்தை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எந்த நாளும் உனக்கு நல்ல நாளாகவே மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? இனி இந்த தருணங்கள் எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையின் வெற்றியை நிச்சயமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லை என்று சொல்லி நாம் எதற்குமே கலங்கி விடாமல், தெரியாது என்று சொல்லி எதிலும் நாம் பின்தங்கி நிற்காமல் ஒவ்வொன்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் தெளிவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்லதை நடத்த எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு உண்மைகளை எடுத்துச் சொல்ல நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதையுமே யோசித்து நீ கலங்கிடாது இரு. எந்த நிலைகளையும் நினைத்து என் பிள்ளை வருந்திடாமல் இரு. எந்த பொழுதும் வெற்றி பொழுதாகும் என்பதில் மட்டும் உன் எண்ணத்தை செலுத்து. அதனால் நாளைய விடியும் பொழுது சூரிய பகவான் விழிக்கும் நேரத்தில் நீயும் கண்விழித்து அவரின் ஆசிகளை நீ பெற்று கொண்டால் போதும். அவரிடத்திலிருந்து உனக்கு ஒரு நல்லது நடக்க நிச்சயமாக இந்த வாழ்க்கை ஒரு சந்தோஷத்தை கொடுத்து விட்டால் அது போதும். இனி உனக்கே உனக்கான நன்மைகள் நடந்தே தீரும் என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய். நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமும் நமக்கு உண்மைகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. நீ எந்த இடத்திலும் என் மீது கொண்ட நம்பிக்கையையும் உன் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையையும் விட்டுவிடாமல் இருந்தாலே போதும். அதிர்ஷ்டம் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். அதிர்ஷ்டத்தின் வாயிலை நிச்சயமாக உன்னால் திறந்துவிட முடியும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். அம்மாவினுடைய ஆசிகளோடு உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை நீ நிச்சயம் நல்ல பொழுதாக கடந்து வருவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கண்ணுறக்கமில்லாமல் தவிக்காதே. உன் மீது நம்பிக்கை இருந்தால் எங்கிருந்தாலும் அந்த உறக்கம் உன்னை வந்து தழுவும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். இந்த உறக்கம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். நடக்கும் நல்ல விஷயங்களை புரிந்து கொண்டும் வாழ்க்கை தரக்கூடிய உண்மைகளை என்னவென்று தெரிந்து கொண்டும் நாம் எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டும் வாழத் தொடங்கிவிட்டால் அது போதும். நமக்கு எப்பொழுதும் நல்ல மாற்றங்கள் வந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்வாய். உனக்காக உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு உனக்கு எதையும் நடத்த நான் தயாராகிவிட்டேன். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன்னை எப்பொழுதும் வழிநடத்த நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். என் பிள்ளையே, இந்த வராகி
நான் உடனிருக்கும் இந்த காலங்களை எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? உனக்கான வாழ்க்கை எப்பொழுதும் உனக்குள் இருக்கின்ற ஆச்சரியங்களை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரத்தை நீ எப்பொழுதுமே கைவிட்டு விடக்கூடாது. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனையும் நீ நிச்சயமாக உணர்ந்திடுவாய் என்பதனை மறக்காதே. நம்பிக்கையோடு இரு, உனக்கு நல்லதே நடக்கும். விடியும் பொழுது உன் வாழ்க்கையில் ஆச்சரியத்தை கொடுக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.